அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் படிச்சிருக்கு. குறள் எண் 779. இழைத்தது இகவாமை சாவார்க்கு யாரே பிழைத்தது ஒருக்கிற்பவர். ஒரு போர் வீரர் ஒரு போருக்கு போறார். அப்போ சபதம் எடுக்கிறார், அந்த போரை வெல்வேன் என்று. ஆனால் சில காரணங்கள்னால அவர் அந்த போரை வெல்ல முடியாமல் இறந்து போய்விடுகிறார். இப்போ அவரை பத்தி யாராவது தப்பாக கண்டிக்கும்படி இழிநகையாடும்படி பேசுவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லக்கூடிய பொருள். The soldier who goes to the battle with the confidence of winning it was killed in that battle. He could not complete the task. Will there be anyone who tends to criticize his job? பல நேரங்களில் வாழ்க்கையில் எடுத்த காரியத்தை முடிக்க மாட்டோம். அதை முடிக்காமல் போவதற்கு பல தடைகள் ஏற்படலாம். அந்த தடைகள் ஏற்பட்டு அதை முடிக்காமல் போனாலும் மிக தீவிரமாக முயற்சி செய்தோம் அல்லவா, அதை அறிந்தவர்கள் யாரும் எள்ளி நகையாட மாட்டார்கள், பழிக்க மாட்டார்கள். இது ஒரு தேர்வுக்கு தயாரிக்கிறவர்களாகட்டும் அல்லது ஒரு விளையாட்டுப் போட்டிக்கு தயாரிக்கிறவர்களாகட்டும், அவங்க மிக கடுமையாக தயாரித்தும் அவரால் அதை முடிக்க முடியல அப்படின்னா அவருடைய குடும்பத்தாரும் அவரை பற்றி நன்கு அறிந்தவர்களும் நிச்சயமாக அவரை எள்ளி நகையாட மாட்டார்கள், அவரை தண்டிக்க மாட்டார்கள். மாறாக அவருக்கு ஊக்கம் தந்து அடுத்த முறை முயற்சி செய் என்று கூறுவார்கள். இப்போ இந்த ஐபிஎல் நடந்தப்போ ஆர்சிபி என்ற ஒரு அணி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் என்ற அணி, பலருக்கும் அது பிடித்த அணி. அதற்கு காரணம் அந்த அணியினுடைய போர்க்குணம். முதலில் பல போட்டிகள் தொடர்ந்து தோல்வியடைந்து வந்தாலுமே கூட இறுதியில் அந்த குவாலிஃபைடு ரவுண்ட் என்ற தகுதி சுற்றுக்கு அவர்கள் நுழையும் போது கடுமையாக போராடி பல போட்டிகளை வென்று அவர்கள் தகுதி சுற்றுக்கு சென்றார்கள். குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற அணியை வென்று அவர்கள் சென்றார்கள். அப்போ அந்த அணியில் இருந்த சில பேர்கள் தங்களுடைய போராட்ட குணத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். உதாரணமாக விராட் கோலி, தினேஷ் கார்த்திக் என்று சிலரை குறிப்பிடலாம். அந்த அணி தோல்வியுற்ற போதும் கூட இவர்களுடைய போராட்ட குணத்தை பலரும் பாராட்டினார்கள். யாரும் அந்த அணியை எள்ளி நகையாடவில்லை. அதுதாங்க இந்த குறளில் ஏன் சொல்லக்கூடிய ஒரு பொருளாக நான் கருதுகிறேன். வாழ்க்கையிலும் எல்லா சமயத்திலும் நம்ம போராடி கொண்டே இருக்க வேண்டும். நம் இலக்கை அடைய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, அதற்காக யாரும் எள்ளி நகையாட மாட்டார்கள். அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் மீண்டும் எழுந்து அந்த பணியை தொடரலாம். ஒருவேளை இந்த பணியை செய்ய முடியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த போராட்டம், அந்த வீரம், அந்த ஊக்கம் மிக மிக முக்கியம் அப்படின்னு ஐயன் இந்த குறளை சொல்கிறார். இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒருக்கிற்பவர். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம், மிஷினத்திராலய வழி கிடமி சேலம், கள்ளக்குறிச்சி, அருள், ஈரோடு, நாள் நன்றி. டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.